ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சோயா ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ட்ரையாக ஃப்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுட்டு சோயாவை அதில் கொஞ்சம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். சுடு தண்ணியிலே கொஞ்சம் விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 3 தக்காளியை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் சுடுதண்ணியில் போட்ட சோயாவை எடுத்து ஒரு ஓரமாக கொஞ்சம் வச்சுடலாம். அதை ஆறட்டும். அது வரைக்கும் திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் அப்புறம் கடுகு போட்டு அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை அதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம். பொன்னிறமாக வதக்கலாம். ஆனியன் வதங்கியதும் தக்காளி போடலாம். அதில் கூடவே கொஞ்சம் சால்ட் போடலாம். சீக்கிரம் தக்காளி வதங்கும். அதுக்குள்ளே அந்த சைடில் அது வதங்கிறதுக்குள்ளே இந்த சைடில் சோயாவை பிழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள், தனியால் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் வதங்கிட்டு பிற்பாடு சோயாவை பிழிஞ்சு எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஸ்டவ் மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் சோயா ஃப்ரை ரெடி.